இதை செய்திருப்பது, இப்போ ஒப்புதல் கொடுத்திருப்பது பாஜக அரசு. பிராக்டிக்கலா பாஜக இதை ஒப்புதல் கொடுத்திருக்கிறது. இது பாஜகவுக்கான வெற்றி தானே? இது எப்படி இந்தியா கூட்டணிக்கான வெற்றியா? இல்லை, இது வந்து தலைவர் அவர்கள் தெளிவாக ஒரு கருத்தை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. அதாவது சாதிவாதி கணக்கெடுப்பை திராவிட முன்னேற்ற கழகம் வரவேற்கிறது. அது இப்போ இல்லை, அது தொடர்ந்து காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும்போதிலிருந்து அந்த விஷயத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசும் எங்களது தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் அதற்கு பல நேரங்களில் குரல் எழுப்பியவர், பல நேரங்களில் அதற்காக முயற்சி எடுத்தவங்க. 2011 காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போதே மக்கள் தொகையோடு சேர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தி முடிக்கப்பட்டது. ஆனால் அன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிற நேரத்தில் பாஜக ஆட்சி அமைந்தது. ஸோ பாஜக ஆட்சி அமைந்த பிறகு இது திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணியிலான இந்த ஆட்சியில் கொண்டு வரப்பட்டதுங்கிறதுக்காகவே சென்செக்ஸ் எல்லாமும் சொல்லியும் இது சரியாக இருக்கு என்ற கருத்து சொல்லியும் அதை வெளியிடாமல் கிடப்பில் போட்டது பாஜக. 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தார்கள், அதை எதுவுமே காதில் வாங்கலை, அமைதியாக 10 ஆண்டுகளை கடத்துறாங்க. இப்பயும் ஆட்சிக்கு வந்த பிறகும் உடனடியாக இதுக்கெல்லாம் பேசினாங்களான்னா கிடையாது. ஏன்னா இந்திய கூட்டணியில் இருந்த நிதிஷ்குமார் வந்து மாநில அரசை சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தினார். அப்ப இந்திய கூட்டணி தான் இருந்தார். அப்ப என்ன சொன்னார், மாநில அரசு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தியது மட்டுமல்லாமல் இடஒதுக்கீட்டையும் அறிவிச்சார். அப்ப இடஒதுக்கீட்டையும் அறிவிக்கும் போது என்ன சொல்றது, உச்சநீதிமன்றம் உள்ள புந்து தடை போடுது. அப்ப மோடி என்ன தெரியுமா சொன்னாரு பிரச்சாரத்தில் பேசும்போது, சாதிவாரி கணக்கெடுப்பு என்று எடுத்து மக்களை பிளவுபடுத்த நினைக்கிறார்கள் அப்படின்னு பேசிய மோடி தான் இன்னைக்கு இதை செஞ்சிருக்கிறதுக்கு காரணம் பீகார் எலெக்ஷன். இன்னைக்கு பீகாரோட எலெக்ஷன் இருக்கு. ஏன்னா பீகார்ல இதை அமுல்படுத்தின பிறகு இதை பாஜக நிராகரித்தது, உச்சநீதிமன்றம் வந்து இதுல நிராகரித்து விட்டது, பாஜக ஒன்றிய அரசு இதுல வந்து பிளே பண்ணிருக்கு அப்படிங்கிறதுனால பீகார்ல ஒரு மக்கள்கிட்ட, அதுவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு மக்கள் மத்தியில அந்த இடஒதுக்கீடு அவங்களுக்கு தான் அதுல கிடைச்சிருக்கு. ஸோ அது வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக அங்க வந்து பெரிய ஒரு பிம்பமாக மாறியது. ஸோ அதை கட்டுப்படுத்தணும். இப்ப நிதிஷ்குமார் பாஜக கூட்டணியில் இருப்பதனால அந்த வியூகத்தின் அடிப்படையில் இதை கொண்டு வந்திருக்காங்களே தவிர, இதுலயும் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன், மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதா சொல்லி குறிப்பிடுத்தாங்க, நாங்கள் கொண்டு வருவோம். நாங்க அதுல ஒரு ஸ்டண்ட் வச்சாங்க. என்ன தெரியுமா ஸ்டண்ட் வச்சாங்க, தொகுதி மறுவரையோடு இணைந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி முடித்த பிறகுதான் இந்த மகளிர் இடஒதுக்கீட்டும் அமல்படுத்தப்படும். அப்ப இது டைரக்டாவே வரலையே. அப்ப எந்த மாதிரி ஒரு ஸ்டண்ட் மகளிர் இடஒதுக்கீட்டுக்கு கொடுத்து வந்தார்களோ அதே மாதிரியான விஷயம் இதுவாக இருக்கலாம்னு ஒரு ஐயம் இருக்கு. இல்ல, இப்ப அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கின்றதுக்காக அது நடைமுறைக்கு வரப்போதுன்னு இல்ல, எப்போ சென்சஸ் எடுப்பாங்கன்னு தெரியாது, எடுத்தாதானே நீங்க இந்த இதை கொண்டு வர முடியும்னு கேக்குறீங்க. ஆமா, நான் என்ன சொல்றேன், இதுவும் ஒரு கண்துடைப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைச்சரவை முடிவு அது எப்படி கண்துடைப்பா இருந்துட முடியும்? இல்ல நாளைக்கு சென்சஸ் எப்ப எடுத்தாலும் ரைட்டு, நான் சாதிவாரி கணக்கெடுக்க எடுக்க போறேன். ஏன் இதுக்கு முன்னாடி எடுத்ததை வெளியிடுறதுல உங்களுக்கு என்ன பாரபட்சம், என்ன பிரச்சனை? அன்னைக்கே நீங்க ஆட்சிக்கு வந்தப்போ வெளியிட்டுக்கலாம். சரி, இன்னைக்கு கூடி இருக்கும், மக்கள் தொகை 10 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு, கூடி இருக்கு, சாதிகள்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும், புதிய சாதிகள் உருவாயிருக்கும், என்னென்னமோ நடந்திருக்கலாம். சரி ரைட், 14 வருஷம் ஆச்சு. 14 வருஷம் ஆச்சு. அப்ப இவ்வளவு தூரம் வந்து நீங்க ஏன் நடந்துக்கிட்டீங்கிறத கேள்வி. நீங்க மகளிர் இடஒதுக்கீட்டு நீங்க நேரடியாக சொல்லாம அதை சுத்தி வளைச்சு, எப்படி நேரா வாய்க்குள்ள கொண்டு போகாம அதை சுத்தி வளைச்சு காது வழியா கொண்டு வந்து வாய்க்கு எடுத்துட்டு வரங்கிறது எப்படியோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இது இருக்கலாம் என்கிற ஐயப்பாடு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கு. அரசியல் ஸ்டெண்டாக இருக்கும் நினைக்கிறோம். கேட்போம். தொடர்ந்து நம்முடைய பாஜக தரப்பிலிருந்து திரு தங்கவரதராஜன் அவர்கள் இணைந்திருக்க நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். சார் வணக்கம். இந்த மத்திய அமைச்சரவையினுடைய முடிவு அப்படின்றது இந்தியா கூட்டணிக்கான வெற்றி அப்படின்னு தமிழக முதலமைச்சர் சொல்றாரு, காங்கிரஸ் கட்சி சொல்லுது. தொடர்ந்து நாங்க தான் இதை முன்னெடுத்துட்டு இருந்தோம், இப்ப பாஜகவும் வழிக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்வையிடுக்கிறாங்க. இந்த ஆண்டினுடைய மிகப்பெரிய நகைச்சுவையாக பாஜக சொல்லுது. அதாவது நாட்டை ஆண்ட கிட்டத்தட்ட 80 ஆண்டுகள் சுதந்திரம் ஆண்ட 60 ஆண்டுகள் ஆண்ட காங்கிரஸ் கட்சி அதனோட 12 கிட்டத்தட்ட மத்திய அமைச்சரையில பவர்ஃபுல்லான இலாக்கா வாங்கி கொண்டு தன்னுடைய என்ன சொல்றது பல்வேறு வகையான சுகபோகங்களில் அங்க வைக்கிற திமுகவும் தனக்கு கிடைத்த வெற்றி என்று மாற்றி சொல்வது வேடிக்கையானது. நான் பார்லிமெண்டா பேசல, வெட்கக்கேடானது நிச்சயமாக. இல்ல சார், அவங்க அடிப்படையா சொல்றது இது எங்க தொடங்குச்சு, போன பீகார் எலெக்ஷன்ல இந்தியா கூட்டணியில நிதிஷ் இருக்கப்ப தொடங்குச்சு, இன்னைக்கு பீகார் எலெக்ஷன் வந்திருக்கு, அங்க முடிஞ்சிருக்கு. பாருங்க, அதாவது பொதுவாக வந்து தேர்தல் என்பது ஒரே எப்ப பார்த்தாலும் ஒரு மாற்றத்தை நடந்து கொடுத்தா இருக்கும். இது எங்கேயுமே கிடையாது. இவர்களுக்கு நல்ல மக்களுக்கு எது செய்தாலும் அது ஒரு தேர்தலாக தான் பார்க்கலாம். இன்னைக்கு நரேந்திர மோடி அரசாங்கம் இந்த 11 ஆண்டுகள்ல இந்த நாட்டில் எதெல்லாம் சாத்தியம் இல்லையோ, எதெல்லாம் மக்களுக்கு தேவையானதோ அதையெல்லாம் இன்றைக்கு செய்து வருகிறார். அதாவது ஒரு புரட்சிகரமான ஆட்சி என்பதற்கு இன்றைக்கு காரணம். இன்றைக்கு அடிக்கடி சொல்வோம்,
சமூக நீதி காவலர்கள் இன்றைக்கு எங்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நரேந்திர மோடி இன்னைக்கு சமூக நீதியான ஒரு கட்சி பாஜக அதை நிரூபித்திருக்கின்றது. பீகாருக்கு தேர்தல் நாளைக்கு, இன்னொரு தமிழ்நாடு தேர்தல், பூர்வமான தேர்தல் வந்து மறுக்க முடியுமா? ஒன்று. அதனால நாங்க என்ன சொல்றோம், இன்றைக்கு வரலாற்று 93 ஆண்டுகளுக்கு பிறகு இல்லாத சாதனையை நான் பாஜக நிறைவேற்றி தம்பி சொன்னார். வந்து நான் ஒரு வார்த்தை, நான் உங்களுடைய உள்ள வார்த்தை எனக்கு அவங்க முழுமையா பேசுறத கேட்க முடியல. தம்பி, என்னோட அருமை தம்பி, என்னோட டெல்டா பகுதியை சார்ந்த தம்பியிடம் சொன்னா, எங்க ஊருக்காரர் தான் சொன்னாரு, வந்து இந்த மகளிர் இடஒதுக்கீடு. ஆமா சார், இன்னைக்கு பெண்களுக்குடைய சமூக உரிமை சொல்லி வாக்கு வங்கிக்க எப்படி சிறுபான்மையில வாக்கு வங்கிக்காக எப்படி திமுக காங்கிரஸ் பயன்படுத்துறீங்களோ, உங்களை நடைமுறைப்படுத்த இருந்துச்சா? ஏதோ ஒரு காரணம் போட்டு தள்ளி போட்டீங்க. அது போல இன்றைக்கு இன்னைக்கு நாங்க வாக்கு வங்கியா பார்க்க முடியல, மக்கள் நலன் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்ற அடிப்படையில இன்னைக்கு மகளிர் செய்தி காட்டணுமா இல்லையா? 2 அவையில் நிறைவேற்றமா இல்லையா? இது இன்னைக்கு கேள்வி ராகுலும் கேட்கிறாரு சார். நீங்க எப்ப எடுப்போம், எப்ப முடிப்போம், எந்த தகவல் இல்ல. நம்ம 2021 எடுத்திருக்கணும், கொரோனா எடுக்கல, தள்ளி போட்டோம். இப்ப நம்ம 26 தொகுதி மறுவரையறை பேசணும். அதுக்கு அடிப்படை மக்கள் தொகை, அது எடுத்தமா இல்ல, எப்ப அப்படின்ற கணக்கே இல்லாம அந்த கணக்குல சேர்த்துக்கிட்டே இருக்குமே, எப்ப எடுக்க போறோம்? பாருங்க, எங்களையும் காங்கிரஸ் கட்சியும் ஒப்பிடுவது என்பது அவர் கேட்கலாம். அவர் போய் மத்திய பிரதேசத்துல வந்து அள்ளி விட்டாரு, எங்க போனாலும் நான் கேட்கிறேங்க சார். அவர் நடிக்கிறார் சொன்ன தெரியுமா திரு கார்கே, அவர் கர்நாடகாவில் வந்து இதே மாதிரி நாங்க வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் சொல்லி 2018 வந்து இவரு எடுத்துட்டார். யாரு? சித்தராமையா எடுத்துட்டு வெளியிட முடியல. ஏன்னா வெளியிட்டா பிரச்சனையாகவும் செஞ்சார். இன்னைக்கு அது போன்ற அரசாங்கம் கிடையாது. இங்க 2018 இங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பை நீங்க வந்து அமல்படுத்த முடியாம, எடுத்து வெளியிட முடியாம மத்திய பிரதேச என்ன சொல்றார், நாங்கள் வந்து 2023 நவம்பர் என்ன பிரச்சாரம் பண்ற ராகுல் காந்தி, சத்தீஸ்கர் என்ன பிரச்சாரம் பண்ற, நாங்கள் வந்தால் வந்து இடஒதுக்கீடு கொண்டு நம்ப மாட்டாங்க. ஏன்னா 2010 வெளியிட்டியா கிடையாது. இப்ப நாங்க அப்படி கிடையாது. நீ 2010 எடுத்தீங்க, நான் 5000 கோடி மக்கள் பணத்தை எடுத்தீங்களா? 2099 விழுக்காடு முடிச்சுன்னு இன்னைக்கு நம்முடைய வேட்டி கேட்ட தமிழன் பாசிதமர் பேசினாரா இல்லையா? ஏன் நடைமுறைப்படுத்த முடியல? உங்களை மாதிரி கிடையாது. நாங்க சொன்னதை செய்வோம். நாங்க அதிகாரப்பூர்வம் அறிவிச்சிருக்கோம். நடைமுறைப்படுத்தாம போறது மத்திய அரசு, நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கம். இல்ல சார், எல்லாரும் வரவேற்கிறாங்க, ஒருத்தர் கூட எதிர்க்கல. எந்த புள்ளியில இது தொடங்குச்சுன்னு கேக்குறாங்க. அதாவது எந்த கோரிக்கையின் அடிப்படையில் இன்னைக்கு மத்திய அமைச்சரவை இதை நிறைவேற்றி இருக்குன்னு கேக்குறாங்க. இன்னைக்கு மக்கள் நாட்டு நலன் மீது உண்மையாக அக்கறை கொண்டு, சமூக நீதி மீது உண்மையாக அக்கறை கொண்டு, இப்ப நீங்க வந்து எஸ்சி ஏற்கனவே இருக்குது கான்ஸ்டிடியூஷன்ல. அதன் பிறகு ஓபிசிக்கு வந்து காங்கிரஸ் காலத்துல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஓபிசி காலத்துல இருந்து இடஒதுக்கீடு எதிர்த்தது காங்கிரஸ் கட்சி, அவங்களோட துணை புரிந்தது திமுக போன்ற கட்சியில் இருக்கலாம். ஆனா ஓபிசி ரிஜிஸ்ட்ரேஷன் கொண்டு வந்து 90 எங்களுடைய ஆட்சியில, அதாவது விபிசி தலைமையில எங்களுடைய கிட்டத்தட்ட 90 பாராளுமன்ற பாரதிய ஜனதா கட்சி ஆதரவோடு நிறைவேற்றப்பட்டது. இந்த இடத்துல நிறைவேற்ற விரும்புற அது மாத்திரம் கிடையாது. 2014 வந்து அது கான்ஸ்டிடியூஷனல் கமிஷன் கிடையாது, அதை கொண்டு வந்து நரேந்திர மோடி. அது மாத்திரம் கிடையாது. பிசிஆர் வழக்கிலையும் பாத்தீங்கன்னு சொன்னா, பிசிஆர்ல வந்து வழக்குல வந்து வன்கொடுமை சட்டத்தில் வந்து அந்த பட்டியல மக்கள் பாதுகாப்பா இருக்க வேண்டியது வலிமைப்படுத்தியது நரேந்திர மோடி அரசாங்கம். அது மாத்திரம் கிடையாது, பொருளாதாரத்தில் பின்தங்கியவருக்கும் இடபிள்யூசி கொண்டு வந்து நரேந்திர மோடி அரசாங்கம். ஆக எல்லா தரப்பு சமுதாயத்துக்காக இருக்கக்கூடிய ஒரு சமூக நீதி காவலர் நரேந்திர மோடி, ஒரு சமூக நீதி கட்சி பாஜக என்பதை இன்றைக்கு நிரூபிச்சிருக்கோம். ஓகே. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.